குருவே சரணம். எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கதையின் காரணம். கதைக்குள்ள போலாம். ராம் 9th ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தான். கிளாஸ் டாப்பர். அவனுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எதுவுமே பிடிக்காது. கொஞ்சம் ஒபீஸா இருப்பான். அதனால அவன் அம்மா அப்பா டெய்லி அவன்கிட்ட சொல்வா, ஏண்டா ஒரே இடத்துல உட்காந்து ஃபோனே பார்த்துட்டு இருக்க, இல்லைன்னா ஏதாவது புக் படிக்கிற, கொஞ்சம் வெளியில போய் உன் ஃப்ரெண்ட்ஸோட ஓடி விளையாடு, எக்ஸசைஸ் பண்ணு அப்படின்னு. ஆனா அது எதுவுமே அவன் காதுல வாங்கிக்கல. ஒரு நாளைக்கு அவனோட கிராண்ட் ஃபாதர் கூப்பிட்டு சொன்னா, வா ராம், நம்ம ஒரு கேம் விளையாடலான்னு. என்ன தாத்தா சொல்லுங்கோ அப்படின்னா. தாத்தா உடனே சொன்னா, டுமாரோ மார்னிங் நான் உனக்கு 86,400 rupees கொடுத்தா அதை எப்படி நீ ஒரே நாளை ஸ்பெண்ட் பண்ணுவேன்னு என்கிட்ட சொல்லு. ரிமெம்பர், எண்ட் ஆஃப் த டே நீ ஸ்பெண்ட் பண்ணாத அமௌண்ட் வேஸ்ட் ஆயிடும். அதுக்கு அடுத்த நாள் மறுபடியும் மார்னிங் ஐ வில் கிவ் யூ 86,400 rupees அண்ட் எப்போ வேணாலும் நான் கேமை எண்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னான். ராம் உடனே சொன்னான், எனக்கு பிடிச்ச கேஜெட்ஸ்லாம் நான் வாங்கிப்பேன், நிறைய இடத்துல போய் சாப்பிடுவேன், வேர்ல்ட் டூர் போவேன், இந்த மாதிரி தான் தாத்தா நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு. தாத்தா உடனே கேட்டா, இதே ரியாலிட்டியா இருந்தா அப்படின்னோன்னா அவனுக்கு ஒண்ணுமே புரியல ராம்க்கு. ஹி வாஸ் லைக், என்ன சொல்றேன் நீங்க, அவ்வளோ பணமா எனக்கு கொடுக்க போறேன் அப்படின்னு கேட்டான். தாத்தா உடனே சிரிச்சுட்டு சொன்னா, எவ்ரி டே மார்னிங் காட் நம்மளுக்கு 86,400 seconds கொடுக்குறா. யூஸ் பண்ணாத செகண்ட்ஸ் இஸ் லாஸ்ட் ஃபார் எவர். அண்ட் இஃப் வி ஆர் லக்கி, we will get another morning with 86,400 seconds. ஒரு நியூ டே, நியூ சான்ஸ். இப்போ சொல்லு, எப்படி நீ இனிமே டைமை யூஸ் பண்ண போறேன்னு. ராம் கொஞ்சம் யோசிச்சுட்டு சொன்னா, நான் எவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு இப்போதான் தாத்தா புரியுறது. இனிமே ஐ வில் ஸ்பெண்ட் லாட் ஆஃப் டைம் வித் மை லவ்ட் ஒன்ஸ். ஃபோனை கொஞ்சம் சைட்லேயே வச்சிடுறேன். அனாவசியமாக எப்போ பார்த்தாலும் அதை பார்த்துட்டு இருக்க மாட்டேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போய் கொஞ்சம் லைஃப்பை என்ஜாய் பண்ணுறேன், நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன், டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னான். காட் நம்மளுக்கு கொடுக்குற நிறைய ஃப்ரீ இம்பார்ட்டன்ட் திங்ஸை we take them for granted. ஃபார் எக்ஸாம்பிள், டைம், குட் ஹெல்த் அண்ட் அஃப்கோர்ஸ் our loved ones. அவளை லூஸ் பண்ணுறச்சேல தான் அவளோட வேல்யூ என்ன அப்படின்னு நம்மளுக்கு புரியுறது. நீங்கள் வேற ஏதாவது இந்த ஸ்டோரியிலேருந்து லேர்ன் பண்ணாக்க கமெண்ட் பண்ணுங்க. லெட்ஸ் ஷேர் our thoughts. Have a good day. குருவே சரணம்.